இறைவனின் திருநாமம் போற்றி புகழ்ந்தவனாக என் சிற்றுரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய இந்த இனிய மற்றும் அர்த்தமுள்ள நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் முஸ்லிம் தர்ம பரிபாலன சபை நிர்வாகிகள், முஸ்லிம் முன்னேற்ற சங்க நிர்வாகிகள், பள்ளிகளின் தாளாளர் டாக்டர் சாதிக் அலி அவர்கள், எமிரேட்ஸ் புதுவலசை அசோசியேஷன் தலைவர் மைத்துனர் ஜனாப் ஜாபிர் ஹுசேன் அவர்கள், அமீரகவாழ் EPA-வின் நிர்வாகிகள், அங்கத்தினர்கள், நமதூரின் மேம்பாட்டிற்காக எல் என்றால் எல்லையாக தயாராக இருக்கும் எமிரேட்ஸின் செயல் வீரர்கள் மற்றும் இருபால் ஆசிரியர்கள், உங்கள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. Education is the most powerful weapon you can use to change the world. இந்த உலகை மாற்றுவதற்கு நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வி என்று சொல்வார்கள். அதே போன்று எஜுகேஷன் இஸ் த பேக்போன் ஆஃப் த சொசைட்டி. கல்வி என்பது ஒரு சமூகத்தின் முதுகெலும்பு என்று சொல்வார்கள். மேலும் எஜுகேஷன் இஸ் a fundamental rights for every individual human being. கல்வி என்பது ஒவ்வொரு தனி மனிதனுடைய அடிப்படை உரிமை. இப்படி கல்வியின் முக்கியத்துவம் பற்றி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். குறிப்பாக இளம் மழலையரின் கல்வி வளர்ச்சி என்பது எதிர்கால தலைமுறையின் அடித்தளமாகும். அந்த அடித்தளத்தை வலுப்படுத்தும் உயரிய நோக்கத்துடன் செயல்பட்டு வரும் நமது அரபி ஒளியுள்ள இளம் மழலையர் பள்ளிக்காக 2,15,000 ரூபாய் மதிப்பிலான மேஜை மற்றும் நாற்காலிகளை அன்பளிப்பாக வழங்கியுள்ள துபாயில் செயல்பட்டு வரும் எமிரேட்ஸ் புதுவலசை அசோசியேஷன் தலைவர், செயலாளர், அங்கத்தினர்கள் மற்றும் UAE-யில் நமதூரின் படித்த இளைஞர்கள் நிறைந்த உழைக்கும் வர்க்கமான நல்லுள்ளங்கள் அனைவர்களுக்கும் முஸ்லிம் தர்ம பரிபாலன சபையின் சார்பாகவும், முஸ்லிம் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாகவும், அரபி ஒளியுள்ள பள்ளிகளின் சார்பாகவும் மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தாயகத்தை விட்டு வெளிநாட்டில் வாழ்ந்தாலும் தங்கள் சொந்த ஊரின் கல்வி முன்னேற்றத்திற்காக அக்கறையுடன் உதவி செய்யும் இந்த உயர்ந்த மனப்பான்மை உண்மையிலேயே பாராட்டக்கூடியது. Every step you take completes someone is your victory. So feel free to help. நீ ஒருவரை ஏற்றுவிடும் ஒவ்வொரு படியும் உன்னுடைய வெற்றிதான். தயங்காமல் உதவி செய். இந்த வார்த்தைக்கு புத்துயிர் கொடுத்துக் கொண்டிருப்பவர்கள் தான் நமது EPA-வின் செயல்பாட்டாளர்கள். ஒரு குழந்தையின் கல்விக்கு செய்யும் உதவி ஒரு சமுதாயத்தின் எதிர்காலத்திற்கு செய்யும் முதலீடு என்பதற்கு இந்த உதவி சிறந்த எடுத்துக்காட்டாகும். இந்த மேஜை மற்றும் நாற்காலிகள் நமது குழந்தைகள் சௌகரியமாக அமர்ந்து கல்வி கற்க உதவும் என்கிறது மட்டுமல்லாமல் அதையும் தாண்டி அவர்களின் கல்வி சூழலை மேலும் மேம்படுத்தும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. நிறைவாக அல் குர்ஆன் வசனங்களோடு என் உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். தர்மம் செய்பவருக்கு அதைவிட பன்மடங்கு அல்லாஹ்விடத்தில் கூலி உண்டு. மேலும் அல்லாஹ்வுடைய வழியில் தங்கள் பொருள்களை செலவழிப்போர்களின் செலவுக்கு ஊமானம் ஒரு தானிய விதையை பயிரிடுவது போன்றதாகும். அதிலிருந்து 7 கதிர்கள் முளைக்கின்றன. ஒவ்வொரு கதிரும் 100 தானிய மணிகளை கொண்டுள்ளது. இவ்வாறு அல்லாஹ் தான் நாடுவோருக்கு அவர்களுடைய செயல்களின் பயன்களை பன்மடங்காக்குகின்றான். மேலும் அல்லாஹ் அதிகம் வழங்குபவனும் யாவற்றையும் நன்கு அறிபவனுமாயிருக்கின்றான். தான தர்மங்கள் செய்வதனால் வறுமை உண்டாகிவிடும் என்று அதை கொண்டு உங்களை ஷைத்தான் பயமுறுத்துகிறான். ஆனால் அல்லாஹ்வோ நீங்கள் தான தர்மங்கள் செய்தால் தன்னிடமிருந்து மன்னிப்பும் மிக்க செல்வமும் கிடைக்கும் என்று வாக்களிக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ் விசாலமான கொடையுடையவன், யாவற்றையும் நன்கறிந்தவன். அல்லாஹ் தஆலா இந்த நற்காரியத்தில் பங்கெடுத்த அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியம், நீண்ட ஆயுள் மற்றும் பரிபூரண பரக்கத்து வழங்குவானாக என்று பிரார்த்தித்து நமது பள்ளி மேலும் பல உயரங்களை அடைய அல்லாஹ்விடம் துஆ செய்தவனாக இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் உரையை நிறைவு செய்கின்றேன். ஜஸாக்கல்லாஹ்.